வெல்கம் டு ராஜ்சேகர் ரியல் எஸ்டேட். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது ஒரு அருமையான ஒரு 16.54 ஏக்கர் விற்பனைக்கு. இந்த பூமி அமைஞ்சிருக்கக்கூடிய லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா சக்திமங்கலத்தில் மெயினில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குங்க. இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்திங்கன்னா சத்தியமங்கலத்துலேருந்து கரெக்டாக ஒரு 7வது கிலோமீட்டரில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குங்க. இந்த ப்ராப்பர்ட்டி வரக்கூடிய ரோடு வகைகள் பார்த்திங்கன்னா தெரியும். இது கோயம்புத்தூர்லேருந்து சக்தி வரக்கூடிய ரோடு. அந்த ரோட்டில் இந்த கட் ரோட்டில் நீங்கள் வந்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு கிலோமீட்டர் தொலைவில் இந்த மாதிரி ஃபுல் ரோடு ஃபேஸ் இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி விற்பனைக்கு வந்திருக்கு. இந்த ப்ராப்பர்ட்டியில் 2 விதமாக ரோடு இருக்குது. ஒன்று பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே தார் ரோடு ஃபேஸு. இப்போ நீங்கள் பார்த்துருக்குது அருமையான ஒரு தார் ரோடுங்க. தார் ரோட்டு மேலே சுற்றியுமே நல்ல டைமண்ட் ஃபென்சிங் போட்டு க்ரீனரியாக அந்த போட்டு பக்காவாக இருக்கக்கூடிய அற்புதமான அந்த பூமியை தான் நம்ம பார்க்க போகிறோங்க. இப்போ ஒரு சைடு ரோடு, திருப்பியும் இந்த சைட்லேயே ரோடு இருக்குது. அதுபோக பூமிக்கு பின்புறத்தில் ஒரு ரோடும் இருக்குது. அட்டகாசமாக இந்த பூமி அமைஞ்சிருக்குங்க. அருமையான செம்மண் பூமிங்க. இந்த பூமியில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது பார்க்கலாம் வாங்க. நீங்கள் இந்த பூமிக்குள்ளே என்ட்ரு ஆனீங்கன்னா முதல்ல ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடில் ஜல மூலையில் போர் இருக்குது. அதுபோக 2 லட்சம் கெப்பாசிட்டி இருக்கக்கூடிய பெரிய ஒரு தண்ணி தொட்டி உள்ளே இருக்குது. லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா வண்டி வாங்க நேரத்தில் கொஞ்சம் இடங்கள் செட்டு போட்டிருக்காங்க. அப்புறம் ஒரு சின்ன ஒரு வீடு உள்ளே இருக்குது. நல்ல அருமையான ஒரு ப்ராப்பர்ட்டி. இந்த இடத்த சுற்றியுமே நீங்கள் 16 ஏக்கராக்குள்ளே போகிறதுக்கு ஃபென்சிங் ஒட்டியே பக்கா ரோடு வகைகள் இருக்குது. இந்த ப்ராப்பர்ட்டிக்குள்ளே பார்த்தீங்கன்னா டிஜே வகை தென்னை மரங்கள் கிட்டத்தட்ட 700 மரங்கள் இருக்குங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா சந்தன மரம் சாண்டில் அது கிட்டத்தட்ட 500 மரங்கள் இருக்குங்க. பாக்கு மரங்கள் பார்த்திங்க அப்படின்னா இன்டர்கிராப் பண்ணியிருக்காங்க. மங்களம் வெரைட்டி அது கிட்டத்தட்ட 600 மரங்கள் இருக்குது. இது இந்த பூமிக்குள்ளே பார்த்திங்கன்னா 2 அருமையான போர்வெல் இருக்குதுங்க. 500 அடி ஒன்று போட்டிருக்காங்க, 900 அடி போட்டிருக்காங்க. தண்ணி சூப்பராக இருக்குது. அதுவும் ஒரு கிணறு இருக்குங்க. 10 HP சர்வீஸ் இருக்குங்க, ஃப்ரீ சர்வீஸ் இருக்குங்க இதில். அப்புறம் பார்த்திங்கன்னா உள்ளுக்குள்ளே பார்த்திங்கன்னா மேங்கோ வெரைட்டி பார்த்திங்கன்னா 1700 கன்றுகள் வச்சுருக்காங்க. அது நல்ல அருமையான ஒரு வெரைட்டிஸ் இருக்குங்க. நம்ம என்னென்ன மாம்பழங்கள் விரும்பி சாப்பிடுவோமோ அந்த வகையில் எல்லா மா வகைகளும் உள்ளே இருக்குது. அதுபோக ஒரு 500 பலா வகைகளும் உள்ளே போட்டிருக்காங்க. எல்லாமே நீங்கள் பார்க்கலாம். அதுபோக வாழையும் பாக்கும் பார்த்திங்கன்னா பார்டரில் 1100 மரங்கள் போட்டு வச்சுருக்காங்க. இப்படி ரொம்ப அருமையான ஒரு மரங்கள் இருக்கக்கூடிய அட்டகாசமான இடம். தென்னை மரங்கள் எல்லாம் இப்போ தான் பாலை விடுதுங்க. காப்புக்கு வர கண்டிஷனில் இப்போ தான் இருக்குது. நீங்கள் யாராவது வாங்கினீங்கன்னா உங்களுக்கு அதிர்ஷ்டம் இருக்கிறது. எல்லா மரங்களோட பலன்களும் நம்மளுக்கு கிடைக்க போகுதுங்க. பாருங்கள், அட்டகாசமான ஒரு ப்ராப்பர்ட்டி. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாமே பாலை விடுற ஸ்டேஜில் இருக்கக்கூடிய மரங்கள். பாக்கு மரங்கள் ஆகட்டுங்க, தென்னை மரங்கள் ஆகட்டுங்க, பலா மரங்கள் ஆகட்டும், மாமரமாடு எல்லாமே நீங்கள் உள்ளே போனீங்க அப்படின்னா இதோட பலன் நீங்கள் அனுபவிக்கிற மாதிரி தான் உங்களுக்கு இருக்குது. சந்தன மரங்கள் எல்லாமே ரொம்ப சிறப்பு வாய்ந்த மரங்கள் உள்ளே இருக்குது. உள்ளே பாருங்கள், ரோடுகள் பக்காவாக பண்ணியிருக்காங்க. எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு 4 வருஷத்துக்குள்ளே வச்சு டெவலப் பண்ணியிருக்காங்க. ஒரு பூமியை வாங்கி பண்படுத்தி செடி கொடிகளை வச்சு அதோட பலன் வர சமயத்தில் விற்பனைக்கு வரனால வாங்குறவங்களுக்கு ஒரு அருமையான ஒரு தோட்டம் நம்ம சொல்லலாங்க. இந்த தோட்டம் சக்திமங்கலத்துலேருந்து ஜஸ்ட் நீங்கள் ஒரு 7 நிமிஷம் டு 10 நிமிஷத்தில் நீங்கள் வந்துடலாம். பாருங்கள், இதெல்லாம் மா வகைகள் பக்காவாக வச்சுருக்காங்க. இடையிடையே கொய்யா மரங்கள் கொஞ்சம் வச்சுருக்காங்க. எலுமிச்சைகள் இருக்குது. எல்லா சௌகரியங்களும் இருக்குங்க. நம்ம அப்படியே ஒரு வீடியோ ஃபுல்லாகவே நம்ம எடுத்துருக்கோம். அப்படியே பாருங்கள், ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. அங்கங்கே பார்த்தீங்கன்னா அங்கங்கே வாழ்வு கொடுத்து ட்ரிப்ளிகேஷன் சொட்டு நீர் கனெக்ஷன் கொடுத்து பக்காவாக வச்சுருக்காங்க. பூமி பார்க்குறக்கே ஒரு பிரம்மியமாக இருக்குது. நல்ல ஒரு அருமையான ஒரு பிளான் பண்ணி பக்காவாக பாருங்கள். இது ஒரு வழித்தடம் இருக்குதுங்க. இந்த மாதிரி எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப அருமையாக வச்சுருக்காங்க. நல்ல செம்மண் பூமி. பூமி சுற்றிலுமே பார்த்திங்கன்னா 2 அருமையான குட்டைகள் இருக்குது. செக் டேம் சொல்லக்கூடிய குட்டைகள் இருக்குது. அதனால் தண்ணி சோர்ஸ் இருக்கக்கூடிய அருமையான ஒரு பகுதிங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா மாமரங்கள் 2 சைடுமே மாமரங்கள், பலா வகைகள். அப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கொய்யா வெரைட்டி போட்டிருக்காங்க. எல்லாமே நல்லா இருக்குங்க. அருமையான ஒரு பூமிங்க. நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே இந்த பூமியில் இருக்குது. யாராவது ஒரு தோட்டம் தொலாவிட்டு இருந்தீங்கன்னா இந்த பூமி உங்களுக்கு ஆனதுன்னு நினச்சிக்கோங்க. ஒரு 20 ஏக்கராக்குள்ளே பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அருமையான பூமி.
வாங்குறவங்களுக்கு அருமையான பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா உங்களுக்கு மாமரங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா தென்னை மரமே 700 மரங்கள் இருக்குங்க, சந்தன மரம் இருக்குது, பாக்கு மரங்கள், அதேமாதிரி மாமரங்கள் பார்த்தீங்கன்னா 1700 வெரைட்டி கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு மரங்களும் நீங்கள் பெருசாகி வந்துச்சு அப்படின்னா இன்றைக்கி ஒவ்வொரு மாம்பழங்கள் பார்த்தீங்கன்னா சுமார் 70லேருந்து 100 ரூபா 120 வரைக்கும் விற்கக்கூடியது. அட்டகாசமாக நீங்கள் ஒரு ஆர்கானிக் ஃபார்மிங் முறையில் நல்லா டெவலப் பண்ணலாம். பாக்குகள் இருக்குது, பலா மரங்கள் இருக்குது, பாருங்கள் கொய்யா இருக்குது, எல்லாமே சிறப்பாக இருக்குங்க, பக்காவாக பண்ணியிருக்காங்க. ஆகவே இந்த அதிர்ஷ்டம் யாருக்கு என்று தெரியவில்லை, வாங்குறவங்க ரொம்ப சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்குது. எல்லா சௌகரியங்களும் இருக்குது. பாருங்கள் இது பாக்கு போட்டிருக்காங்க, மங்களம் வெரைட்டிஸுங்க. சிலது சின்ன கண்டு போட்டிருக்காங்க, சிலது வந்து பாலைவர ஸ்டேஜ் இருக்காங்க. எல்லாமே நம்ம பார்க்கலாம். நீங்கள் அப்படியே இந்த வீடியோ ஃபுல்லாகவே கவனிச்சிங்கன்னா ரொம்ப நல்லா கிளியராக நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவீங்க. இடையில வாழைகள் போட்டிருக்காங்க, செவ்வாழை இருக்குது, அப்புறம் இதர வாழை பழங்கள் போட்டிருக்காங்க. பூமி பார்த்திங்கன்னா ஒரு ஃபேமிலி வச்சு மெயின்டைன் பண்ணுறாங்க. தண்ணி வசதிகள் ரொம்ப சிறப்பாக இருக்குது. பூமியும் பார்த்திங்கன்னா சுற்றியுமே டைமண்ட் வேலி போட்டு பக்காவாக ஃபென்ஸ் பண்ணி ரொம்ப செக்யூராக வச்சுருக்காங்க. அங்கங்கே ட்ரிப்ளிகேஷன் தண்ணி பாய்ச்சறது அப்படிங்கிறது பக்காவாக எல்லாம் வாழ்வு கொடுத்து நிறையா செலவு பண்ணி பக்காவாக வச்சுருக்காங்க. வாங்குறவங்களுக்கு ஒரு வேலையும் கிடையாதுங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் பேர் தான் மாறும் மொழியே, பாக்கி எல்லா விஷயத்தையும் ஈஸியாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். இங்கே அருமையான ஒரு குடும்பத்தை வச்சிட்டோம்னா அவங்க பாட்டுக்கு அவங்க பார்த்துக்குவாங்க. நல்லா நீட்டாக இருக்குது, பூமிகள் பக்காவாக வச்சுருக்காங்க. 2 விஷயங்கள் செய்யலாம். ஒரு கறவை மாடுகள் வாங்கி வச்சிட்டோம் அப்படின்னா அந்த மாடுக்கு தேவையான தீவனங்கள் இங்கேருந்து எடுத்துகிட்டு போட்டோம்னா அந்த பால் சொசைட்டி கொடுக்குற மூலிமா அந்த வருமானத்தையும் நம்ம பெருக்கலாம். வாங்குறவங்க அதை யோசிச்சுக்கிட்டோம், நம்ம ஒரு ஐடியா தான் கொடுக்கலாம். பாருங்கள் இது பலா மரங்கள், இது சப்போர்ட்டாக இருக்குங்க. எல்லா வகையான மரங்களும் அதில் போட்டிருக்காங்க. பாருங்கள் மரங்கள் இப்போ தான் வந்து தென்னைகள் பாலை விடுற ஸ்டேஜ் வருது. பாருங்கள் நீ வாங்குறவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு அதிர்ஷ்டம் தானுங்க. அருமையான ஒரு வாய்ப்புகளை மிஸ் பண்ணிடாதீங்க. இப்போ எல்லோரும் எதிர்பார்த்துருக்கீங்க, என்ன எதிர்பார்த்துருக்கீங்க, இந்த பூமியோட விலை என்னவாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஆவலை எதிர்பார்த்துருப்பீங்க. இதை உங்களுக்கான பதில். 1 ஏக்கர் 90 லட்ச ரூபா கேட்குறாங்க. அப்படியே ஃபுல் செட்டப்போட உட்காந்து பேசுகிறப்போ ஒரு 80 lakhs கொடுக்குற மாதிரி தகவல் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அதேமாதிரி இந்த பணம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அக்கௌண்ட்டில் வாங்குறதுக்கும் தயாராக இருக்காங்க. அப்படியே பேங்க் டு பேங்க் ட்ரான்ஸ்ஃபருக்கும் தயாராக இருக்காங்க. சரிங்களா? யாராவது அந்த மாதிரி ஒரு சிரமம் இருந்தால் கூட அதுக்கு இது அட்ஜஸ்டபிள் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. மேற்கண்ட டீட்டெயில்ஸ் வேணும் அப்படிங்கிறது, அதாவது பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயமாக வருதுன்னா நேரடியாக லேண்ட் உரிமையாளர்கிட்ட தொடர்பு கொள்ளலாம். தேவைப்படுறவங்க எங்களுக்கு கூப்பிடுங்க. அதே சமயம் இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா தெரிஞ்சு பாருங்கள், இந்த மரங்களை இப்போ தான் வந்து பாலை விடுதுங்க. கண்டிப்பாக 1 வருஷத்தில் நல்ல ஒரு அருமையான மரங்கள், தென்னை மரங்கள் வந்து அதோட பலன்களை கொடுக்கும், மாமரங்கள் அது பலன் கொடுக்கும், எல்லாமே பலன்கள் இருக்கிறப்போ நல்ல ஒரு வருமானமும் நம்மளுக்கு கிடைக்கும். தோட்டம் வச்சுருக்குன்னா ஒரு நிம்மதியும் நம்மளுக்கு கிடைக்கும். மாப்பிள்ளை பொண்ணு தேடிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு வரணும் அமையறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு பூமி நல்லா இருக்குது. தேவைப்படுறவங்க உடனே கூப்பிடுங்க. உள்ளூர் வெளியூர் வெளிநாட்டில் இருக்கிறவங்க நண்பர்கள் யாராக இருந்தாலுமே இந்த வாய்ப்பினை பயன்படுத்திக்கிங்க. ஏன்னா ஒவ்வொரு தென்னை மரங்கள் பார்த்திங்க அப்படின்னா 30 வயசு அதுக்கு மேலே பெரிய மரங்களாக இருக்குது அப்படிம்பீங்க. ஆனால் இதெல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு அருமையான ஒரு ஸ்டேஜிங், இன்னும் ஒரு 50 வருஷம் வரைக்கும் மரங்கள் காய்ச்சிட்டே இருக்குமே, வருமானங்கள் நம்மளுக்கு வந்துகிட்டே இருக்குங்களே. ஆகவே மிஸ் பண்ணிடவே வேண்டாம். நல்ல ஒரு வாய்ப்புன்னு நீங்கள் பயன்படுத்திக்கிங்க. நல்ல அருமையான வாய்ப்பு. நீங்கள் இந்த தோட்டத்தை பார்க்குறீங்க இல்லைங்களா, அருமையாக எல்லாம் ஃபென்சிங் போட்டு ஒவ்வொரு இடத்துல வந்து என்ன பண்ணுவாங்க, ஃபென்சிங் ரோடு மார்ஜின்லேயே இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குங்க. சுற்றி ஃபென்சிங் போட்டிருக்காங்கன்னா பக்கத்தில் ஏதாவது அப்படி இப்படின்னு எதுவுமே யோசிக்க வேண்டியது இல்லைங்க. சகல சௌகரியங்களுமே அடங்கிய ஒரு அற்புதமான ஒரு இடம். சத்தியமங்கலத்திலேருந்து மெயின் ஜங்ஷன்லேருந்து கரெக்டாக 7வது கிலோமீட்டரில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குங்க. இதை பற்றி நீங்கள் ஏதாவது லொக்கேஷன் மற்ற டீட்டெயில்ஸ் ஏதாவது வேணும்னு நினச்சிங்கன்னா உடனே நீங்கள் எனக்கு மேலே தெரிய நம்பருக்கு நீங்கள் உங்களோட பேர் டீட்டெயில்ஸ் பதிவு பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த டீட்டெயில்ஸ் கண்டிப்பாக கொடுக்கப்படுங்க. தேவைப்படுறவங்க உடனடியாக நீங்கள் வந்து ப்ராப்பர்ட்டியை பார்க்கலாம். பார்த்துட்டு லேண்ட் உரிமையாளருடன் நேரடியாக உட்காந்து பேசுறதுக்கான வாய்ப்பினை நாங்கள் அமைத்து கொடுக்கின்றோம். வாருங்கள், வந்து பூமியை வாங்கி கொள்ளுங்கள். ஃபஸ்ட் டைம் நீங்கள் நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. தொடர்ந்து வீடியோ பார்த்துட்டு இருக்க நண்பர் உங்களுக்கு நல்லா தெரியும், நிறைய ப்ராப்பர்ட்டி நல்ல நல்ல ப்ராப்பர்ட்டிகள் கொடுத்துட்ருக்குறோம், அங்கே தெரியும். மீண்டும் அப்படியே நம்ம நல்ல ப்ராப்பர்ட்டிகள் கொடுக்க தயாராகிட்டு இருக்கோம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அதே சமயத்தில் வீடியோ பார்த்துருக்க நண்பர் நீங்கள் உங்கள் நண்பர் யாராக இருந்தாலும் அவங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் வரக்கூடிய ஒவ்வொரு ப்ராப்பர்ட்டியுமே கிட்டத்தட்ட நல்ல லாபம் இல்லை ப்ராப்பர்ட்டிகள் மட்டுமே தான் நம்ம கொடுத்துட்ருக்கோன்னு எல்லாத்துக்குமே தெரியும். ஆகவே அவங்க வாங்குறவங்களுக்கு நல்ல பிரயோஜனமாக இருக்கும். நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணனால உங்களுக்கு ஒரு நல்ல மரியாதை இருக்கும். தாராளமாக ஃபார்வர்ட் பண்ணுங்கள், யூஸ் பண்ணுங்கள், நல்ல ப்ராப்பர்ட்டியை வாங்கி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள்.
மீண்டும் மற்றொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.